மக்கள் விடுதலை முன்னணிக்கு இது பழக்கப்பட்ட விடயம். பொது சொத்து சட்டத்தை அதற்காக பயன்படுத்துகின்றனர். இதன் விளைவாக நாட்டு தலைவர்கள் தங்கள் பதவி காலத்தில் எந்த முடிவினையும் எடுக்க மாட்டார்கள். இது தொடர்பில் அரசியல்வாதிகள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். அவர் அவ்வளவாக இதனை கவனத்திற்கொள்ளவில்லை என்று எனக்கு தெரிகின்றது. நீங்கள் அரசியல் செய்தால் அது நடக்கும். எனவே அவருக்கும் அது உரித்தானது. ஆகவே அவர் அதனை எதிர்கொள்கின்றார். உண்மையில் கவலை அடைகின்றேன். அரசியல் தலைவர்களை சிறிய விடயங்களுக்கு விளக்கமில் வைப்பது தவறு நினைக்கின்றேன். இது சிறந்த விடயமல்ல. நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப சட்டம் ஒழுங்கு அவசியம். சட்டம் ஒழுங்கு இன்றி நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. மன்னாரில் எரிபொருள் கிடைத்தாலும் வானிலிருந்து தங்கமழை பொழிந்தாலும் சட்டம் ஒழுங்கு இன்றி நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. அதுவே உண்மை. மத்திய வங்கியை கொள்ளையிட உதவி புரிந்தவர்கள் சிங்கப்பூரில் சுகபோக வாழ்க்கை வாழ்கின்றனர். தவறி பேஸ்புக்கில் பதிவொன்றை இட்டால் 3-4 மாதங்கள் சிறையில் இருக்கின்றார்கள். அவ்வாறு இடம்பெற முடியாது. ஒரு சமூக ஊடக வலையமைப்பில் ஒருவர் கணிப்புகளை செய்து இந்த நிகழ்வுகள் அனைத்தும் இப்படித்தான் நடக்கும் என்று கூறும் பொழுது இந்த செயல்முறை குறித்து ஒரு கடுமையான பிரச்சனை எழுகின்றது என்று தெளிவாகின்றது. இது உண்மையில் நீதித்துறையை அவமதிக்கும் விடயமாகும். மேலும் இதனை நாங்கள் நாட்டின் ஜனநாயகத்துக்கு எடுக்கும் பாரிய தாக்குதலாக பார்க்கின்றோம். இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பது முக்கியம் என்று கூறுகின்றோம். ரணில் விக்ரமசிங்க அனுர்குமார் திசாநாயக்கவை நேசிக்கிறார் என்பதை நான் விசேடமாக கூற விரும்புகின்றேன். அனுர்குமார் திசாநாயக்க ரணில் விக்ரமசிங்கவை நேசிக்கின்றார். எங்களிடம் அந்த குறுகிய அரசியல் ஒப்பந்தங்கள் இல்லை. மிக தெளிவாக முடிவுகளை எடுங்கள். நாட்டை மேலும் அழிக்க ரணில் அனுர கூட்டணிக்கு உங்கள் ஆதரவை வழங்குவீர்களா? இந்த நாட்டில் மீண்டும் ஒரு முறை நாட்டை கட்டியெழுப்பும் திட்டம் தோன்றுவதை ரணில் அனுர கூட்டணி எதிர்க்கின்றது. அதனால் தான் இந்த ரணில் அனுர கும்பல் இரவும் பகலும் சதி செய்கின்றது.